பெஞ்சல் புயல் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட இன்று மத்திய குழு சென்னை வருகிறது. புயல் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட 8 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த நிலையில் மத்திய உள்துறை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 8 பேர் கொண்ட குழு இன்று மாலை சென்னை வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மத்திய குழு இன்று வருகை தர இருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். பெஞ்சல் புயல் காரணமாக பெரும் பாதிப்பை தமிழ்நாட்டினுடைய சில மாவட்டங்களும் புதுச்சேரி பகுதியும் சந்தித்திருக்கின்றது. மழை வெள்ள பாதிப்புகளில் இருந்து பொதுமக்கள் இன்னும் மீள முடியாத அளவிற்கு அந்த பாதிப்பின் தாக்கம் தீவிரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்திற்கு இடைக்கால நிவாரணமாக 2000 கோடி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தி முதலமைச்சர் ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கின்றார். மேலும் இந்த மத்திய குழுவினர் வருகிறது பார்வையிட வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் இன்று மாலை மத்திய குழு சென்னை வருகின்றது. சென்னை வந்துவிட்டு நாளைய தினம் புதுச்சேரியில் தங்களுடைய ஆய்வு பணியை தொடங்குகின்றார்கள். மத்திய குழுவில் மத்திய அரசினுடைய இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரியை வருகிறது பார்வையிடுகின்றார்கள். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் டிசம்பர் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் மத்திய குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக ஏற்கனவே இந்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. புதுச்சேரியில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட மத்திய குழுவினர் 8ஆம் தேதி செல்கின்றார்கள். அதன் பிறகு 9ஆம் தேதியும் விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அவர்கள் செல்லக்கூடும் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். மொத்தமாக 2 நாட்கள் மத்திய குழுவினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த பிறகு தங்களுடைய அறிக்கையினை மத்திய அரசுக்கு, அதாவது உள்துறை அமைச்சகத்துக்கு வழங்குவார்கள். தமிழகத்தில் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, இதற்கு எவ்வளவு நிவாரணத் தொகை வழங்கலாம் என்று. அதன் பிறகு அந்த அறிக்கையை பெற்றுக் கொள்ளக்கூடிய உள்துறை அமைச்சகத்தின் வாயிலாக பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு செய்து தரப்படும். இடைக்கால நிவாரணமாக 2000 கோடி உடனடியாக தேவை என்று தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய குழுவினர் விரைவாக வர வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் 8 மற்றும் 9ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் பார்வையிடக்கூடிய வகையில் மத்திய குழுவினருடைய அந்த அட்டவணை வெளியாகி இருக்கின்றது. அதன்படி 8ஆம் தேதி புதுச்சேரியில் பார்வையிட்டு ஆய்வு செய்கின்றார்கள். அதன் பிறகு 9ஆம் தேதி கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அவர்கள் செல்லக்கூடும் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். மத்திய அரசின் இணைச் செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் வருகை தருகின்றார்கள். 2 குழுக்களாக பிரிந்து அவர்கள் பார்வையிடுவார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த பயணத்தை பொறுத்தவரை நாளை அல்லது நாளை மறுநாள் முழு அளவில் அவர்கள் தங்களுடைய பணிகளை தொடங்குவார்கள் என்ற தகவலையும் அரசு தரப்பில் தெரிவித்துள்ளனர்.